எம்.கே. ஸ்டாலின் தான் கேக்குறேன். அந்த ஆள் ஆம்பளையா இருந்தாருன்னா, உண்மையிலேயே அந்த ஆள் ஆம்பளையா இருந்தாருன்னா, ஏண்டி தாவைக்க மெண்டலு ஒரு சிஎம் பார்த்து நீ ஆம்பளையான்னு கேக்குறியடி? உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு ஆம்பளை தாண்டி. அண்ணி துர்கா ஸ்டாலின் தெரியும் ஆம்பளைண்டு, உனக்கு தெரியாது. உன்னிட்ட வந்து சொல்லவும் மாட்டாருன்னு ஆம்பளைண்டு. டிவிக்கு தலைவர் ஒன்னு போய் கேளு. 41 பேரை சாவடிச்சு கொண்டுட்டு பனையூர்ல போய் பதியம் கிடந்தாரு, நீ ஆம்பளையாண்டு அவரை கேளு. இங்க ஒரே பொணத்தை வச்சு அழுதுட்டு ஒப்பாரி வச்சு தூக்கி பேசிட்டு மக்கள் கொந்தளிச்சு போயிருக்கையில வெளிநாட்டுல போய் டான்ஸ் ஆடினார் பத்தியா, அவரை கேள்வி நீ ஆம்பளையாண்டு. உங்களுக்கு இருக்கும் பைத்தியத்தையும் மடி உருவாக்கி வச்சிருக்கிற உன் தலைவர் தளபதியோட நின்று வாக்க சொல்லுண்டு. உன் தளபதி ஆளே இல்லையே எங்களுக்கு. பல கோடி தொண்டனா உள்ளவர் தான் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவர் வந்து ஆம்பளையாண்டு கேக்குறிய? அவர் ஆம்பளை. தடாவை பார்த்தவரு, பொடாவை பார்த்தவரு, மிஸ்ஸாவை பார்த்தவரு. உன் தலைவர் மாதிரி பதுங்கி போய் கிருசு அடிச்சுக்கிட்டு நீங்க அவரை கொண்டுருவேண்டு, அவர் உங்களை கொண்டுருவாண்டு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு ஒரு முதல்வரை பார்த்து ஒரு ஆம்பளையான்னு கேக்குறீங்க. ஒரு பொம்பளையா நான் கேக்குறேன். 6.5 கோடி மக்கள்ல நீங்க 3.5 கோடி போலீஸ் உருவாக்கிருவீங்களா? என்னமோ நாங்க வந்தெல்லாம் பண்ணிடுவோம். எங்கன்னா என்ன தப்பு நடக்குது, என்ன நடக்குதுங்கிற வீடியோ எடுக்கிறது போடுறது. எவன் வந்தாலும் தனி மனிதான் ஒழுக்க வேணும்டா. நீங்க எல்லாம் இந்த மாதிரி ஒழுக்கம் இல்லாததுனால இப்ப பார்க்க போயில இப்ப எல்லா மக்களும் என்ன சொல்லிட்டா, இவங்கதான் பிரச்சனையை உருவாக்குறதே, இவங்கதான் தூண்டுதல்ல. சரி, நீங்க வந்தா எப்படித்தான் நீங்க இந்த பிரச்சனை இல்லாம ஆக்கிருவிய? மதுக்கடையே எடுத்துருவீங்களா? பிரச்சனை இல்லாம ஆக்கிருவீங்களா? அப்ப என்ன உங்களுடைய கருத்து, உங்களுடைய நோக்கம் என்ன? அப்ப பிரச்சனை நாங்க உண்டு பண்ணுவோம், நாங்க சொல்லுவோம் அப்படின்னு தானே உங்களுடைய நோக்கம்? சொல்லுங்க. நாங்க 6.5 கோடி 7.5 கோடி ஜனம் இருக்கிற இடத்துல நாங்க வந்து 3.5 கோடி 4 கோடி போலீஸ உருவாக்கி ஒவ்வொரு வீட்டு வாசல்ல 2 போலீஸும் ஒரு பின்னால ஒரு போலீஸையும் பந்தஸ்து கொடுன்னு சொல்லுங்க. தேவையில்லாம பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கவேன், கடைக்கோடி தொண்டனும் கொந்தளிச்சா நீ தாங்கவே மாட்டேன். என்னடி பாட்டுக்கு நீ பாட்டுக்கு வர்றவெல்லாம் ஒத்தி கேக்குற? உதயநிதி நீ ஆளே இல்ல, அவர் ஆளே இல்லையடி. ஆனா செத்தாலும் பரவாயில்ல, அதுக்கான ஆளுக்கு அவங்க இல்ல. உன் தலைவர் மாதிரி கிஸ் அடிக்கவே கீழே இறங்க முத்தம் தர்றோம், கீழே இறங்க முத்தம் தர்றோம்னு சொல்றதுக்குள்ள தலைவரா கிடையாது. தலைவனா இருக்கணும், தகுதியோட இருக்கணும். உன் தலைவன் உங்களை எல்லாம் அந்த மாதிரி தற்கொலையா வளர்த்ததுனால வேண்டதுக்கு வாயில வந்தாலும் நீங்க தான் பேசிக்கிட்டு திருவியலோ தொலைச்சு போடுவாங்க. தொலைச்சு இருக்கிறவங்க எல்லாம் யாவமா பி கேர்ஃபுல்.